கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை உபாகமம் 28:3. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அன்பார்ந்தவர்களே, நீ வாழ்கிற ஊரில், நீங்கள் வாழ்கிற பட்டணத்தில், நீங்கள் வாழ்கிற தேசத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, பட்டணத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, மாத்திரமல்ல வெளியிலும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதாவது நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஆசீர்வாதம் உங்களை என்ன செய்யும், தொடர்ந்து வரும். இதுதான் இன்றைக்கி கொடுக்குற வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்மளை ஒரு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்குன்னு தேவன் விரும்பலை. நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ எல்லா இடங்களிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ எந்த பட்டணத்துக்கு போகிறாயோ, நீ எந்த ஊருக்கு போகிறாயோ, நீ அங்கே போனால் உனக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை நீ மதுரையில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், நீ டக்குன்னு சென்னைக்கு போனாலும் அங்கே போனாலும் ஆசீர்வாதம். இங்கே பாம்பேக்கு போவீங்க, அங்கே போனாலும் ஆசீர்வாதம். அல்லது வெளிநாடுகளுக்கு போவீங்க, அங்கே போனாலும் ஆசீர்வாதம். இங்கே தான் ஒரு ஊரில் தான் எனக்கு ஆசீர்வாதம் அப்படி இல்லை. நீங்கள் எந்த இடத்துக்கு கடந்து போனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள் இந்த நாள். ஆசீர்வாதத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவ பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பங்களில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிறைவாக்குங்க, மேலான காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை.